வணக்கம் உறவுகளே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சேனல் 566. இந்த வீடியோல ஐயனார் சாமி பற்றிய அறியப்படாத நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், ஓவியங்கள், கல்வெட்டுகள் இப்படி நிறைய ஆய்வுகளை மேற்கொண்ட தமிழ் அறிஞரும் ஆராய்ச்சியாளருமான முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள்கிட்ட பேசலாம் வாங்க. ஐயா வணக்கம். உங்களுடைய சித்தன்னவாசல் ஓவியங்கள் பற்றிய ஆய்வுகளையும் ஐயனார் சாமி பற்றிய அறியப்படாத தகவல்களையும் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது சித்தன்னவாயில் ஓவியங்களை பற்றி தொடக்க காலத்தில் ஒரு கருத்து இருந்தது. அதற்கு பிறகு அந்த கருத்து மாறி இருக்கு. தொடக்க காலத்தில் பல்லவர் காலத்து ஓவியங்களாகவே அதை எல்லாருமே பார்த்தாங்க. அதுலேயும் குறிப்பாக மகேந்திரவர்மனுடைய கைவண்ணமாக அதை பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்த கல்வெட்டை பார்த்து படித்து பொருள் உணர்ந்ததற்கு பிறகு அது மதுரை ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் காலத்தில் மதுரை இளங்கௌதமன் அப்படிங்கிற ஒரு அறிஞரால் புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வெளியில வந்தது. அப்போ அந்த கல்வெட்டுல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆதிவேந்தர் அருளிய அறச்செயலில் குற்றம் நீங்கி இது புதுப்பிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ ஆதிவேந்தர் அருளியது அப்படின்னு வரும்பொழுது இந்த ஸ்ரீவல்லபன் காலத்துக்கு முன்னாடி அவனுடைய பரம்பரையில் இருந்த ஒரு ஆதிவேந்தன் அந்த ஓவியத்தை உருவாக்கி இருந்திருக்கான். அதுல காலப்போக்கில் குற்றம் நேர்ந்திருக்குது. அந்த குற்றத்தை களைந்து புதுப்பிக்கக்கூடிய முயற்சியில இளங்கௌதமன் ஈடுபட்டு அதுல வெற்றி பெற்றிருக்கிறார். அதுல அந்த ஓவியங்கள் அழிந்து விடாமல் இருக்கிறதற்காக முகமண்டபம் எடுத்து மழைச்சாரல் இதையெல்லாம் உள்ளுக்கு போகாம தடுத்து அந்த பணிகளை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த ஆதிவேந்தர் அருளிய அப்படின்ற ஒரு தொடர் தான் என்னுடைய ஆய்வுக்குரிய மைய பொருளா மாறிச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன மரபை சார்ந்த ஒருத்தன் தான் தன்னுடைய ஆதிவேந்தரை பற்றி சொல்ல முடியும். இப்போ ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கும் மகேந்திரவர்மனுடைய காலத்திற்கும் இடையில ஒரு 200 ஆண்டு காலம் தான் இடைவெளி. மகேந்திரவர்மன் பல்லவ மரபை சார்ந்தவன், அவன் பாண்டிய மரபினன் அல்ல. அப்போ பல்லவ மரபை சார்ந்த ஒருத்தன் பாண்டிய மரபினனுக்கு முன்னோனாக இருக்க முடியாது, ஆதிவேந்தனா இருக்க முடியாது. அப்போ அது ஆதிவேந்தன் யார் அப்படின்ற ஒரு தேடல் வந்தது. அதற்கு பிறகு அந்த ஓவியத்துல 3 துறவிகள் தாமரை பொய்கையில இறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி. அதுல 2 பேர் சமமான நிலையில இருக்கிறது போலவும், ஒருவர் அவங்களுக்கு பின்ன அந்த குளத்துல இறங்குறது போலவுமான ஒரு தோற்றம். இந்த 3 பேரையுமே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜைன துறவிகள் அப்படின்னு சொன்னாங்க. பல்லவர் கால ஓவியம் அப்படிங்கிற எல்லையை கடந்து அந்த ஓவியம் யாருக்குரியதுன்னு வரும்பொழுது இது ஜைன துறவிகளுக்கு எடுக்கப்பட்ட ஓவியம் அப்படின்னாங்க. இப்போ நாம் அறிந்த ஜைன துறவிகள் எல்லாமே நிர்வாண நிலையில இருக்கிறவங்க. தலையில அவங்களுக்கு முடி இருக்க கூடாது. தலையை அவங்க சல்லேகனம்னு சொல்றது, முடியை நீக்கிக்கிடுவாங்க. அப்போ ஜைன துறவிகள்னா முடியோட இருக்க முடியாது, அவங்க நிர்வாண நிலையில தான் இருக்கணும். இன்னொன்னு, ஜைன சமயத்தினுடைய ஒரு அடிப்படை இலக்கணம், அந்த சமய துறவிகள் நீராடக்கூடாது. அஸ்நானம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு விரதம். அஸ்நானம்னா குளிக்க கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய நியதிகள்ல ஒண்ணு. அப்போ குளிக்க கூடாதுன்ற விதியை பின்பற்றக்கூடிய, கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் குளத்தில் இருப்பாங்களா? இந்த கேள்விக்கான விடையை தேட போகுது, நம்ம தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்போ அந்த துறவிகளினுடைய 3 துறவிகளினுடைய தலைமுடி கருங்கருன்னு இருக்கு, அழகாக வாரி முடிக்கப்பட்டிருக்கு. அவங்க கோவண ஆடை தரித்திருக்கிறாங்க. அதுல முதல் 2 பேரும் ஒருத்தர் முன்னாடி போறாரு, அவரை ஒட்டி அடுத்தவர் நிக்கிறாரு. இந்த 2 பேர் யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பின்னாடி வரக்கூடிய ஒருத்தர் ஒரு இளைஞரான ஒரு தோற்றத்தோட இருக்கிறாரு, இவர் யாருன்னு தேட வேண்டியிருந்தது. அப்புறம் 3 பேருக்கும் பக்கத்துல 3 யானைகள் இருக்கு. அதுல ஒரு யானை மலர்களை பறித்து, தாமரை மலர்களை அப்படியே அடுக்கி வச்சதை போல தும்பிக்கைகளை வச்சு அதை நீட்டி காணிக்கையாக்கிற பாவனையில அந்த ஓவியம் இருக்கு. இப்போ எல்லா அறிஞர்களுமே என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சமயம் எது அப்படின்றது அந்த காலத்துல ஆராய்ச்சியில யாரும் ஈடுபடல.
இது யாருக்குரியதா இருக்குங்கிற சந்தேகம் கூட வரல. ஏன்னா ஏற்கனவே ஜைன துறவிகளுக்குரியதுன்னு முடிவு பண்ணிட்டதுனால இது யாருக்கு இருக்குங்கிற சந்தேகம் வந்தா தானே இது யாருக்குன்னு தேட முடியும். அந்த தேடல் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முடிவுக்கு இவங்க வந்துட்டதுனால. அப்போ இந்த யானை மலர் வளையம் வைக்கிறது போல அல்லது மலரை காணிக்கையாக்குறது போல இருக்கக்கூடிய தோற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடணும். அப்புறம் இதுவரைக்கும் அந்த சித்தன்ன வாயிலை பார்த்த அறிஞர்கள், ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள் பார்வையிலிருந்து ஒரு காட்சி தப்பி போய்கிட்டே இருந்திருக்கு. அதுல அந்த ஓவிய பொய்கையை ஒட்டி விட்டம் போல ஒரு பகுதி வரும். தூண் அதுல 2 சேரும். அது இந்த பக்கம் அரசனும் அரசியும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அந்த அரசன் அரசி யாரு அப்படிங்கறது கூட ஆய்வுக்குரியதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசனும் அரசியும் இருக்கக்கூடிய அந்த தூணுக்கு மேல அந்த விட்டம் போல பகுதியில 3 மாங்காய்கள் ஒரு கொத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்ப இந்த மாங்கொத்து அங்க காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுலயும் குறிப்பா 3 மாங்காயை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதை தேடி போக வேண்டியிருந்தது. அப்புறம் இந்த கருவறையில் இருக்கக்கூடிய 3 துறவிகள், 3 துறவிகளினுடைய தலைமுடி அழகாக வாரி முடிக்கப்பட்டிருக்கு. அதை விட வெளியில இருக்கக்கூடிய 2 துறவிகள்ல ஒருத்தர் பார்ஸ்வநாதர், 5 தலை நாகத்தோட இருக்கக்கூடிய அந்த பார்ஸ்வநாதர். அவருடைய தலைமுடியும் ஜைன மரபுல பார்ஸ்வநாதரை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளங்களுக்கு மாறா அழகான வாரி முடிக்கப்பட்ட தலைமுடியோடு கூடிய சிற்பமா இருக்கு. அப்போ எல்லாருடைய தலைமுடியும் வாரி முடிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமா இது ஜைன துறவிகள் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அடுத்தது இந்த கருவறையில் இருக்கக்கூடிய 3 துறவிகளும் இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய 3 பேரோட தொடர்பு இருக்கணும் அப்படிங்க பார்த்த மாத்திரத்தில் தெரியுது இல்லைங்களா. அடுத்தது இந்த சித்தன்னவாயில் குகை இந்த குடைவரைக்கு எதிர்த்தாப்புல இந்த 3 துறவிகளும் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள கண்ணாடியில வச்சு பாக்குறது போல 3 ஐயனார் சிலைகள் கோவில் அங்க இருக்கு. இப்ப இது ஜைனர்களுக்குரியதா இருந்தா ஐயனார் கோயில் அங்க வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஜைன மரபுப்படி அவங்க சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய விதிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான விதி என்னன்னா ஐயனாரை கும்பிடக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாங்க. அதாவது எவ்வளவு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அரிகரனையும் பூரணனையும் வணங்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் தீய அருகர்கள் அப்படின்னு. இந்த அரிகரன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஆதிநாதரை குறிக்கக்கூடிய பெயர்கள்ல ஒன்னு அரிகரன் அப்படிங்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம் என்று சொல்லக்கூடிய 6 நிலைகளிலிருந்து வரக்கூடிய குற்றங்களை கடந்தவர் அப்படிங்கிற பொருள். அதற்கு நம்ம இப்ப வேற பொருளை கொடுத்துட்டோம். நம்ம அந்த கதையே வேற மாதிரி போயிடுச்சு. ஆதிநாதரினுடைய மகனாக சித்தரிக்கப்படக்கூடியவர் ஐயனார். அப்போ இவரை ஏன் வணங்கக்கூடாது? நீலகேசியில வரக்கூடிய விதி இது. இது ஆசீவக மத ஸ்தாபனம் அப்படின்னு அவங்க தெளிவா குறிப்பிட்டுறாங்க. அப்போ அந்த அரியரனும் பூரணனும் நீங்க ஐயனார் ஒருத்தர்ல 3 பேர். ஒருத்தர் திருமணம் ஆகாத ஐயனார். அவரை நம்முடைய புறநானூற்றுல நக்கீரர் பாடல்ல அறப்பெயர் சாத்தன் அப்படின்னு நக்கீரர் பாடுவார். அந்த அறப்பெயர் சாத்தன் அப்படிங்கறதா இப்ப தர்மசாஸ்தா அப்படின்னு ஆயிடுச்சு. அறம் தர்மம்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் இருக்கு இல்லையா. அறப்பெயர் சாத்தன் தர்மசாஸ்தா. அடுத்தது பூரணம் பொற்கலையோடு கூடிய ஐயனார். இவங்கெல்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல புத்தர் காலத்துல புத்தரினுடைய சமகாலத்துல புத்தரை விட செல்வாக்கு பெற்ற பேரறிஞர்களாக இருந்தவர்கள். அப்படி பேரறிஞர்களா இருந்தவங்க மொத்தம் 7 பேரு. அந்த 7 பேர்ல 4 பேரு தமிழகத்தை சார்ந்தவர்கள், 4 பேரும் சங்க புலவர்களாகவும் இருந்தாங்க. அவருடைய பாடல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 7 பேர்ல பூரணர் அந்த 2 மனைவியரோடு இருக்கக்கூடியவர், அடுத்தது ஐயனார்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர் பக்குடுக்கை நன்கணியார். இந்த 3 பேரோட இன்னும் ஒரு 4 பேர், மொத்தம் 7 பேர் சேர்ந்து உருவாக்குனதான் இந்த ஆசீவகம். இந்த ஆசீவகத்தினுடைய நிறுவனரா ஐயனாரும் பூரணரும் கருதப்படுறாங்க. இப்ப நீலகேசி உரையில இந்த 2 பேரும் ஆசீவக மதத்தை சார்ந்தவர், மத ஸ்தாபனர். அவங்களை வணங்கக்கூடாது, அவர்களை வணங்குவதால் எவ்வளவு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு
சொன்னதற்கு பிறகு அந்த சித்தன்னவாயில் ஜைன கோயிலாகவோ அல்லது ஜைனர்களுக்கு உரிய பள்ளியாகவோ இருந்திருந்தா அதுக்கு எதிர்த்தாப்புல ஐயனார் கோயில் இருக்குமா? அப்ப இந்த ஐயனார் கோயிலுக்கும் சித்தன்னவாயில் ஓவியத்திற்கும் அங்க உள்ள சிற்பத்துக்கும் உள்ள தொடர்புகளை பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்பதான் அதனுடைய திறவுகோலாக அந்த மாங்காய் 3 மாங்காய் இருந்த காட்சி நமக்கு வந்தது. அதாவது புத்தரினுடைய வரலாற்றுல ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க, மாங்காயோடு தொடர்புள்ள ஒரு நிகழ்ச்சி. அந்த சித்து விளையாட்டு போட்டியில இந்த பூரணர் பொற்கலையோடு கூடிய இந்த துறவியும் புத்தரும் ஈடுபட்டதாகவும் அந்த போட்டியில புத்தர் வெற்றி பெற்றதாகவும் அதனால் மனமுடைந்து இந்த பூரணம் பொற்கலையோடு கூடிய ஐயனார், இவரை பூரணர் அப்படின்னே சொல்லுவாங்க. பூரணர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா அறிவில் முழுமை பெற்றவர் அப்படின்றது பொருள். இப்ப நம்ம பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்றது போல அறிவில் முழுமை பெற்றவர் அப்படிங்கறதுனால பூரணர். இந்த பூரணர் தற்கொலை செய்து கொண்டதாக பௌத்த சமயம் சார்ந்த கதைகள் அதுல நிறைய இடம்பெற்று இருக்கு அந்த கதைகள்ல. ஆனா தமிழ் மரபுல இதற்கு நேர் மாறான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது. அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளை தமிழ்னு ஒரு பிள்ளை தமிழ் நூல் சென்னை பல்கலைக்கழகம் தான் அதை பதிப்பிச்சு வெளியிட்டாங்க. அது ஐயனாரை பற்றிய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல், பிள்ளை தமிழ்ங்கிற யாப்பு வடிவத்துல. அதுல ஐயனார் செய்த சித்து விளையாடல்ல ஒண்ணு வாகை மரத்தில் மாங்காயை வரச் செய்தவர் அப்படிங்கிற பொருள். வாகைதனில் மாங்காய் வரச் செய்தோன் வருக வருகவேன்னு வருகை பருவத்துக்குரிய பாடலா வருது. அப்ப வாகை மரத்துல மாங்காயை வரச் செய்த ஒரு சித்து இவரால் இயற்றப்பட்டிருக்குதுன்றது தெளிவாகுது. இப்ப பல ஐயனார் கோயில்ல போனீங்கன்னா மாமரமும் வாகை மரமும் அடுத்தடுத்து வச்சிருப்பாங்க. குறிப்பா பாலாற்றங்கரையில, வாலாஜாபாத்துக்கு எதிர்கரையில, பாலாற்றங்கரையினுடைய வடகரையில, தென்கரையில இந்த கோவில் இருக்குவாங்க. வாழ்முனி, செம்முனி ஐயனார் கோவில். இது வாகமரமும் மாமரமும் அப்படியே இருக்கும். அதே போல மதுரை திண்டுக்கலுக்கு பக்கத்துல, நத்தத்துக்கு பக்கத்துல கரந்தமலைன்னு ஒரு மலை இருக்கு. அங்க ஐயனார் புடவுன்னு ஒரு புடவு கோயில் இருக்கு. அங்கேயும் இந்த வாகமரமும் மாமரமும் சேர்ந்து இருக்கும். பல இடங்கள்ல இருக்கும். வாகை மரம் பட்டு போச்சுன்னா மாமரம் மட்டும் இருக்கும். அப்போ இந்த மாங்காய் வாகைதனில் மாங்காய் வரச் செய்தோன் வருக வருகவே அப்படிங்கறதுக்கும் சித்தன்னவாயில் இருக்கக்கூடிய இந்த 3 மாங்கத்துக்களுக்கும் தொடர்பு இருக்குதுங்களா? அப்புறம் ஐயனார் வரலாற்றுல அவர் உயிர் துறக்கும் போது அவருடைய மாணவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டதை போலவும் அதுல இந்த மாங்காயை பற்றி அவர் சொன்னது போலவும் ஒரு செய்தி வருது. ஏஎல் பாஷன் இதை ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அப்போ அந்த ஐயனார் வரலாற்றோடு இந்த மாங்காய்க்குள்ள தொடர்பு உறுதியாகுது. இலக்கியத்திலையும் உறுதியாகுது, ஆராய்ச்சியாளர் ஏஎல் பாஷத்தினுடைய ஆய்வு நூல்லையும் உறுதியாகுது. இந்த 2 சான்றுகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில சித்தன்னவாயில் ஓவியத்துல அந்த 3 மாங்கத்து இருக்கு. அப்ப இது யாருக்குரியதா இருக்கும்? நல்லா நினைச்சு பாருங்க. அதனால இந்த 3 பேரும் ஐயனார் அப்படிங்கிற உண்மையே எனக்கு அங்கிருந்து தான் கிடைச்சது. அது அதனால இந்த 3 பேத்துல ஒருத்தர் அந்த இடத்துல உயிர் துறந்திருக்க வேணும். அப்ப அந்த யார் அவரு அப்படின்னு பார்த்தப்பதான் இந்த அறப்பெயர் சாத்தன்னு சொல்லக்கூடிய இந்த ஐயனார் தான் அந்த இடத்துல கடைசி காலத்துல இருந்து உயிர் திறந்திருக்கிறார். அவர் உயிர் திறந்த இடத்துல ஒரு தனி கற்படுக்கை இருக்கு. அவருடைய கோயிலுக்கு நேரம் மலை சரிவுல இருக்கு. அது கொஞ்சம் நடந்து போறதுக்கு கொஞ்சம் இடையூறான பாதை. அது அந்த பகுதி தான் ஏழடிப்பாட்டம்னு இருந்திருக்கணும். இப்ப ஏழடிப்பாட்டம்னு சொல்றது கற்படுக்கைகள் உள்ள இடத்த எல்லாரும் ஏழடிப்பாட்டம்னு சொல்றாங்க. அது அல்ல. இன்னமும் அந்த சித்தன்னவாயில்ல நல்ல சித்தன்னவாயில் ஊரே இருக்கு. ஊர் நல்லா விளைஞ்சிருக்கும் போது ஐயனாருக்கு திருவிழா எடுக்கிறாங்க. அந்த திருவிழாவினுடைய பெயர் என்னன்னா பாடை திருவிழா. அத பாட்ட திருவிழான்னு சொல்றாங்க, பாடை திருவிழான்னு சொல்றாங்க. இப்ப பாடை திருவிழாங்கிறது எதை மரணத்தை குறிக்கக்கூடியதானே. இப்ப அவர் அங்க உயிர் துறந்திருக்கிறாருங்கிறது புரியுது இல்லைங்களா? அப்ப அவர் உயிர் துறந்த இடத்துல அவர் உயிர் துறந்ததனுடைய நினைவாக எடுக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் சித்தன்னவாயில் ஓவியங்கள், குடைவரை கோயில்கள் அப்படிங்கிற உண்மையை இவ்வளவு சான்றுகளையும் வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. அதனால இந்த ஆதிவேந்தர் யாருன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டு புத்தரினுடைய சமகாலத்துல வாழ்ந்த பாண்டிய மன்னனாகிய தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகள்.
இப்போ ஒரு முத்து மாலையில நூலையும் மாலையையும் முத்தையும் பிரிக்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இப்ப இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டுல புத்த சமயத்தை உருவாக்குற அதே காலத்துல உருவானதுதான் ஆசீவக சமயம். இதுல ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு என்னன்னா, தமிழகத்தினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு இப்ப மகாவீரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், புத்தரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாவீரர் காலத்துல மகாவீரரை விட புத்தரை விட செல்வாக்கு மிக்க ஒரு பேரறிஞர் விளங்கினவர் தான் நம்ம ஐயனார் அப்படிங்கிற உண்மை தமிழர்களாகி யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? இப்போ நம்ம ஐயனார் மகாவீரரோட 6 ஆண்டுகள் ஒன்றாக தவம் இருந்து ஒன்னாவே அந்த சமய பரப்பலை மேற்கொண்டு சமய வாழ்க்கையை மேற்கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்துருது. மகாவீரரிடமிருந்து நம்ம ஐயனார் தனியா பிரிஞ்சு இவர் இந்த 7 பேருன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? இந்த 7 பேரோட சேர்ந்து ஆசீவகம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த இடத்தை கூட இப்ப நாங்க கள ஆய்வுல கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த வடிவம் இப்ப மாறி இருக்குது. அது இப்ப நம்ம அங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த 7 அறிஞர்களும் கூடி உருவாக்கின இந்த சமயத்தின் பெயர் ஆசீவகம். இந்த சமய துறவிகள் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா வாழ்க்கையினுடைய பயனாக வானியலை ஆராய்ச்சி செய்யறதுதான் இவங்களுடைய லட்சியமா இருந்திருக்கு. அதனாலேயே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான அந்த ஆசீவக பள்ளிகள் எல்லாமே மரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு மொட்டை மாடியை போல அமைப்புடைய பாறைகள்ல தான் குன்றுகள்ல தான் இந்த பள்ளிகள் இருக்குது. இந்த சமய துறவிகள் ஏன்னா வானியலை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. பருவங்கள் இப்ப நம்ம நாசா விஞ்ஞான நிலையம் என்னென்ன அந்த ஆராய்ச்சி நிலையம் எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்களோ அத்தகைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர்கள் ஆசீவக துறவிகள். இதுல ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, இந்த 3 ஐயனார்கள்ல கடைசியா வரக்கூடிய ஐயனார் அவர் பல இடங்கள்ல வாழ்முனின்னும் செம்முனின்னும் அவரை குறிப்பிடுவாங்க. இந்த செம்முனி அப்படிங்கிறது ஆசீவகத்தின் சமயத்தினுடைய அமைப்பு முறையில ஒரு கட்டம். அது இப்ப நம்ம கல்லூரியில படிக்கும்போது இளங்கலை முதலாண்டுன்னு படிக்கிறோம், 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு, அப்புறம் முதுகலை முதலாண்டு 2ஆம் ஆண்டு, அப்புறம் ஆய்வு நிறைஞர் பட்டம் எம்ஃபில் பட்டம் இப்படி வர்றது போல இந்த ஆசீவக சமயத்துல எப்படி இருந்ததுன்னா, இல்லறத்தார் அப்புறம் துறவு நெறியில போறவங்க அந்த துறவு நிலையில படிப்படியா இன்றைய கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கிறது மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து அப்புறம் ஃபாதர் ஆகி ரெவரன் ஃபாதர் ஆகி இப்படி படிப்படியா போறது மாதிரி இவங்க நிலையிலையும் இருந்தது. 6 வண்ணங்களால் அந்த 6 நிலைகளை குறிச்சாங்க. 6 வண்ணங்களும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் 3 படிநிலைகள். 6 3 18. அதான் இப்ப 18ஆம் படி கருப்புன்னு சொல்றது. இந்த 18 படிகளும் அவங்க கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கடந்து இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வகையான குற்றங்களை பாகுபாடு செஞ்சாங்க. அந்த 18 வகையான குற்றங்கள்ல முதுமை அடைதலும் ஒரு குற்றம். அதனால ஆசீவக துறவிகள் முதுமையை வெற்றி கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகளை ஈடுபட்டவங்க. அதனாலதான் அந்த சித்தன்னவாயில் ஓவியத்தில் இருக்கக்கூடிய 3 துறவிகளுமே இளைஞர்களைப் போல கருங்கருன்னு முடியோடு இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஆசீவக துறவிகள் வாழ்ந்த இடம் ஆராய்ச்சிக்குரிய இடமா இருந்ததுனால அங்க மதுரை மீனாட்சிபுரங்கிற இடத்துல ஒரு கற்படுக்கை இருக்கு. அங்க தவம் பண்ணவர் கனி நந்தாசிரியன் இயக்கனன்றவர். இந்த கனி அப்படிங்கிற சொல்லு கணியர் என்பதனுடைய பேச்சு வடிவம், பேச்சு வழக்கு. கணியர்கள் அப்படின்றவங்க வருங்காலத்து 3 காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த கனி நந்தாசிரியன் இயக்கனை கணியர் அப்படின்றதுனால அவருடைய வானியல் புலமை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். சில ஐயனார் கோயில்ல அவரை கணியர் குறி சொல்றவருங்கிற பொருள் குடுகுடுப்பக்காரனை போல சிறப்புமாக்கி இருக்கிறாங்க. அந்த வரலாற்றை மக்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய வியப்பு. என்னுடைய அந்த கள ஆய்வுல இந்த ஆசீவகம் பற்றியும் இந்த ஐயனார்களை பற்றியும் தமிழகத்துல மக்கள் வழக்காற்றுல என்னென்ன செய்திகள் இடம்பெற்று இருக்குது அப்படின்றத நான் சீன மொழியில உள்ள பௌத்த இலக்கியங்களிலிருந்தும் திபெத்திய மொழிகளில் இருந்த பௌத்த இலக்கியங்களிலிருந்து தான் பெற முடிஞ்சது. ஏன்னா இந்த திபெத்திய மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த இலக்கியங்கள்ல இந்த 3 பேரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அதே போல சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்கள்ல இந்த 3 ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இந்த செய்திகள் பூராவும் அப்படியே தமிழகத்துல மக்கள் வழக்காற்றுல இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு.
இந்த 3 பேத்துல ஐயனார் அந்த தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொன்ன இல்லீங்களா, இவரை அதே பொருள்ல முத்து மாலையில நூலையும் மாலையையும் முத்தையும் பிரிக்க முடியாது இல்லீங்களா, அது மாதிரி இப்ப இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டுல புத்த சமயத்தை உருவாக்குற அதே காலத்துல உருவானதுதான் ஆசீவக சமயம். இதுல ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு என்னன்னா, தமிழகத்தினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு இப்ப மகாவீரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், புத்தரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாவீரர் காலத்துல மகாவீரரை விட புத்தரை விட செல்வாக்கு மிக்க ஒரு பேரறிஞர் விளங்கினவர் தான் நம்ம ஐயனார் அப்படிங்கிற உண்மை தமிழர்களாகி யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. இப்போ நம்ம ஐயனார் மகாவீரரோட 6 ஆண்டுகள் ஒன்றாக தவம் இருந்து ஒன்னாவே அந்த சமய பரப்பலை மேற்கொண்டு சமய வாழ்க்கையை மேற்கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்துருது. மகாவீரரிடமிருந்து நம்ம ஐயனார் தனியா பிரிஞ்சு இவர் இந்த 7 பேருன்னு நான் முன்னாடி சொன்ன இல்லைங்களா, இந்த 7 பேரோட சேர்ந்து ஆசீவகம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த இடத்தை கூட இப்ப நாங்க கள ஆய்வுல கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த வடிவம் இப்ப மாறி இருக்குது. அது இப்ப நம்ம இங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த 7 அறிஞர்களும் கூடி உருவாக்கின இந்த சமயத்தின் பெயர் ஆசீவகம். இந்த சமய துறவிகள் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா வாழ்க்கையினுடைய பயனாக வானியலை ஆராய்ச்சி செய்யறதுதான் இவங்களுடைய லட்சியமா இருந்திருக்கு. அதனாலேயே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான அந்த ஆசீவக பள்ளிகள் எல்லாமே மரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு மொட்டை மாடியை போல அமைப்புடைய பாறைகள்ல தான் குன்றுகள்ல தான் இந்த பள்ளிகள் இருக்குது. இந்த சமய துறவிகள் ஏன்னா வானியலை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. பருவங்கள் இப்ப நம்ம நாசா விஞ்ஞான நிலையம் என்னென்ன அந்த ஆராய்ச்சி நிலையம் எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்களோ அத்தகைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர்கள் ஆசீவக துறவிகள். இதுல ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, இந்த 3 ஐயனார்கள்ல கடைசியா வரக்கூடிய ஐயனார் அவர் பல இடங்கள்ல வாழ்முனின்னும் செம்முனின்னும் அவரை குறிப்பிடுவாங்க. இந்த செம்முனி அப்படிங்கிறது ஆசீவகத்தின் சமயத்தினுடைய அமைப்பு முறையில ஒரு கட்டம். அது இப்ப நம்ம கல்லூரியில படிக்கும்போது இளங்கலை முதலாண்டுன்னு படிக்கிறோம், 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு, அப்புறம் முதுகலை முதலாண்டு 2ஆம் ஆண்டு, அப்புறம் ஆய்வு நிறைஞர் பட்டம் எம்ஃபில் பட்டம் இப்படி வர்றது போல இந்த ஆசீவக சமயத்துல எப்படி இருந்ததுன்னா, இல்லறத்தார் அப்புறம் துறவு நெறியில போறவங்க அந்த துறவு நிலையில படிப்படியா இன்றைய கிறிஸ்தவ சமயத்துல இருக்கிறது மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து அப்புறம் ஃபாதராயி ரெவரண்ட் ஃபாதராயி இப்படி படிப்படியா போறது மாதிரி இவங்க நிலையிலையும் இருந்தது. 6 வண்ணங்களால் அந்த 6 நிலைகளை குறிச்சாங்க. 6 வண்ணங்களும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் 3 படிநிலைகள். 6 3 18. அதான் இப்ப 18ஆம் படி கருப்புன்னு சொல்றது. இந்த 18 படிகளும் அவங்க கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கடந்து இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வகையான குற்றங்களை பாகுபாடு செஞ்சாங்க. அந்த 18 வகையான குற்றங்கள்ல முதுமை அடைதலும் ஒரு குற்றம். அதனால ஆசீவக துறவிகள் முதுமையை வெற்றி கொள்ளக்கூடிய யோக பயிற்சிகளை ஈடுபட்டவங்க. அதனாலதான் அந்த சித்தன்னவாயில் ஓவியத்தில் இருக்கக்கூடிய 3 துறவிகளுமே இளைஞர்களைப் போல கருங்கருன்னு முடியோடு இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஆசீவக துறவிகள் வாழ்ந்த இடம் ஆராய்ச்சிக்குரிய இடமா இருந்ததுனால அங்க மதுரை மீனாட்சிபுரங்கிற இடத்துல ஒரு கற்படுக்கை இருக்கு. அங்க தவம் பண்ணவர் கனி நந்தாசிரியன் இயக்கனன்றவர். இந்த கனி அப்படிங்கிற சொல்லு கணியர் என்பதனுடைய பேச்சு வடிவம், பேச்சு வழக்கு. கணியர்கள் அப்படின்றவங்க வருங்காலத்தை 3 காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த கனி நந்தாசிரியன் இயக்கனை கணியர் அப்படின்றதுனால அவருடைய வானியல் புலமை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். சில ஐயனார் கோயில்ல அவரை கணியர் குறி சொல்றவருங்கிற பொருள் குடுகுடுப்பக்காரனை போல சிறப்புமாக்கி இருக்கிறாங்க. அந்த வரலாற்றை மக்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய வியப்பு. என்னுடைய அந்த கள ஆய்வுல இந்த ஆசீவகம் பற்றியும் இந்த ஐயனார்களை பற்றியும் தமிழகத்துல மக்கள் வழக்காற்றுல என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்றத நான் சீன மொழியில உள்ள பௌத்த இலக்கியங்களிலிருந்தும் திபெத்திய மொழிகளில் இருந்த பௌத்த இலக்கியங்களிலிருந்து தான் பெற முடிஞ்சது. ஏன்னா இந்த திபெத்திய மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த இலக்கியங்கள்ல இந்த 3 பேரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அதே போல சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்கள்ல இந்த 3 ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, இந்த செய்திகள் பூராவும் அப்படியே
தமிழகத்துல மக்கள் வழக்காற்றில் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த 3 பேத்துல ஐயனார் அந்த தற்கொலை செய்து விட்டார்னு சொன்ன இல்லீங்களா, இவரை அதே பொருள்ல அதே போல சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியங்கள்ல இந்த 3 ஐயனாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ இந்த செய்திகள் பூராவும் அப்படியே தமிழகத்துல மக்கள் வழக்காற்றில் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு பெரிய வியப்பு. இந்த 3 பேத்துல ஐயனார் அந்த தற்கொலை செய்து விட்டார்னு சொன்ன இல்லீங்களா, இவரை அதே பொருள்ல நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடியை ஒட்டி ஒரு கோயில், ஐயனார் கோயில், அது அவருக்கு வேற உழைப்பிடி ஐயனார்னு பேரு. ஏன்னா சேற்றுல மாட்டி அவர் உயிர் திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய சான்று திபெத்திய மொழியில உள்ள பௌத்த இலக்கியத்திலையும் சீன மொழியில் உள்ள பௌத்த இலக்கியத்திலிருந்து தான் இதை உறுதிப்படுத்த முடியுது. ஏன்னா இவருடைய மரணம் அப்படி நடந்ததாக ஒரு குளத்துல நடந்ததாகவும் அல்லது ஒரு ஆற்றில் நடந்ததாகவும் மாறி சொல்றாங்க. ஆனா நீர்நிலையில தான் அது இருக்கு. அதனால இப்படியான இந்த வரலாற்றுல இந்த கணிநந்தாசிரியன் இயக்கன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வானியல் புலவராக இருந்திருக்கிறார். அவர் உயிர் துறந்த இடம் திண்டிவனம் பக்கத்துல உள்ள முக்கல். அந்த முக்கல்ல உள்ள கோயில் முத்தியாலீஸ்வரர் கோயில். முத்தியாலீஸ்வரர்னா முத்தி அடைந்தவர் தானே பொருள். அதனால இவரை என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கிய மரபுல ஒரு அரசனோ அல்லது பெரிய புலவர்களோ உயிர் துறந்தாங்கன்னா அந்த இடத்தின் பெயராலேயே அவரை அழைக்கிறது குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன். குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன்னா குளமுற்றுங்கிற இடத்துல உயிர் துறந்த கிள்ளிவளவன். அப்படி ஏன்னா கிள்ளிவளவன்கிற பேர் 4 பேருக்கு 3 பேருக்கு கூட இருக்கலாம். அந்த 4-3 பேர்ல வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இவன் குளமுற்றூர்ல உயிர் துறந்தவன் அப்படிங்கிற பொருள். அந்த குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கறது மாதிரி முக்கல் ஆசான் நல்வெள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நல்வெள்ளை அப்படிங்கறது என்ன பொருள்னா, அந்த 6 படிநிலைகளை சொன்ன இல்லைங்களா, அந்த 6 படிநிலைகள்ல அத பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறப்புங்கிறது அந்த ஸ்டேஜ்ங்கிற பொருள்ல இந்த அதாவது செம்பிறப்பு, பொன்பிறப்பு, வெண்பிறப்பு. இந்த வெண்பிறப்புங்கிற நிலையை தாண்டி கழிவன் பிறப்பை அடைந்தவர்கள் தான் வீடு பேர் அடைவார் அப்படிங்கிறது ஆசீவக மரபு. அந்த கழிவன் பிறப்புங்கிறத நல்வெள்ளையார் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத பாலி மொழியில பரமச்சுக்க அப்படின்னுவாங்க. பரமன்னா உயர்ந்த, சுக்கன்னா வெள்ளை. நல்வெள்ளைங்கிறத பரமச்சுக்கன்னு மொழிபெயர்ப்பாங்க. இப்ப நம்ம ஐயனாரை இந்த பௌத்த மரபோட சேர்ந்து ஐயனாரை அழைக்கிற மரபு நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பரமு, பரமநாதன், பரமன் அப்படிங்கிற பேர் தமிழர்கள்ட்ட இருக்கும். பரம ஐயனார்னு இருக்கும். அதனால இந்த ஐயனார்கள்ல இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில வானியல் அறிஞராக விளங்கியவர் இவர் அப்படிங்கறதுனால அவர் உயிர் திறந்த இடத்துல ஒரு கோட்டு சிற்பம் ஒண்ணு இருக்கு. அந்த கோட்டு சிற்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு வானவெளி பயணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், விண்வெளி பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றம், அடுத்து ஒரு ஏவுகணை விண்ணில் பாய்ந்து செல்வது போல ஒரு ஏவுகணையினுடைய தோற்றம், அதற்கு பிறகு இந்த விண்வெளி பயணத்தை முடித்த ஒரு மனிதன் அந்த நல்ல சராசரி உயரத்தோடு மனித உருவத்தோடு இருந்தவன் ஒரு குழந்தையை போல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஐயனாருக்கு பெயர் ஆகாச ஐயனார். அவரை கல்வெட்டுல கணிநந்தாசிரியன் இயக்கன்னு சொல்றாங்க. இப்ப ஆகாச ஐயனாருக்கும் கணிநந்தாசிரியனுக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. இப்ப அதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றா இந்த கோட்டு சிற்பம் இருக்குதா இல்லீங்களா? அதனால இந்த கற்படுக்கைகளை ஆராய்கின்ற பொழுது இந்த கற்படுக்கைகள் பூராவும் ஆசீவக துறவிகளுக்குரியவை அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவி தான் அந்த கற்படுக்கை கண்டுபிடிச்சாங்க. ஒரு திண்ணை அளவுக்கு உயரமான அந்த கற்படுக்கையில யானை உருவமே பொறிக்கப்பட்டிருக்கு. யானை ஆசீவகத்தினுடைய குறியீடு. அதனால இந்த கற்படுக்கைகள் பூராவும் ஆசீவக துறவிகளுக்குரியது அப்படிங்கிறதும், அந்த கற்படுக்கைகள் உள்ள பெயர்களும் அந்த கற்படுக்கைகள் உள்ள கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்திகளும் அந்த ஆசீவக துறவிகளையும் ஆசீவக துறவிகளுக்கு கொடுத்த நன்கொடையாளர்கள் பற்றிய செய்திகளுமா இருக்கிறதையும் உறுதிப்படுத்த முடிஞ்சது. அதுல இப்போ அறிஞர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு என்ன வந்தது அப்படின்னா, சில இடங்கள்ல அந்த கற்படுக்கைகள் உள்ள இடத்துங்கள்ல ஜைன தலைவரான ஜைன சமயத்தை தோற்றுவித்த மகாவீரனுடைய சிலையும் ஜைன துறவிகளினுடைய சிலைகளும் இருக்கு. இந்த சிலைகளோடு அந்த கற்படுக்கைகளை அவங்க பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ இந்த சிலைகள் அங்க இருக்கிறதுனால இந்த கற்படுக்கைகள்லாம் ஜைனர்களுக்குரியது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அண்மை காலத்துல வந்த ஆய்வு முடிவுகள் அது இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. அது உறுதியாக்குறதுக்கான இன்னொரு அடிப்படையான சான்று என்னன்னா, ஜைனர்களை நிற்கந்தர்கள் அப்படின்னு சொல்ற மரபு நம்முடைய மரபு. சிலப்பதிகாரத்துல கூட நிக்கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நம்முடைய நிக்கந்தம் அப்படிங்கிற அந்த சொல்ல எடுத்துக்கிட்டு தமிழறிஞர்கள்லாம் கூட கட்டுக்கள் அற்றவர்கள் அப்படிங்கிற பொருளை கொடுத்தாங்க. ஆனா உண்மை அது அல்ல. பாலி பிராகிருத சொல்லு நிற்கிறந்தர் அப்படிங்கிறது. நிற்கிறந்தர்னா எழுத்துக்கள் அற்றவர்கள் அப்படின்னு பொருள். ஜைனர்களை எழுத்துக்கள் அற்றவர்கள்னு சொன்னதற்கு பிறகு கற்படுக்கைகள் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஜைனர்களுக்குரியதுன்னு சொல்ல முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. நாம் முன்வைத்த கேள்வி தான், நிற்கிறந்தர்ங்கிறதுக்கு இதானே பொருள். இவங்களுடைய முதலாக ஜைனர்களுடைய நூல்கள் எழுத்து வடிவம் பெறுவது கிபி 5ஆம் நூற்றாண்டு. அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல அவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த நிர்கிரந்தர்ங்கிற சொல்லே அவர்கள் வாய்மொழி மரபை பின்பற்றியவர்கள் அப்படிங்கிற பொருள். ஆனா ஆசீவக மரபுல கோதிலா முதுதமிழ் பெற்றாய் வருக வருகவேன்னு ஐயனாரை அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளை தமிழ். கோதிலா முதுதமிழ் கற்றவன் அப்படிங்கிற பொருள். அப்ப ஒரு பேரறிஞனாக முதுதமிழ் கற்றவனாக பேரறிஞனாக விளங்கக்கூடியவனுக்கு எழுத்து வடிவம் இருக்குமா? எழுத்துக்கள் அற்ற வாய்மொழி மரபை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய நிற்கிறந்தர்களுக்கு எழுத்து வடிவம் இருக்குமா? அதனால இதெல்லாம் வச்சு அந்த கற்படுக்கைகள் ஆசீவகர்களுக்குரியதும் அந்த பெயர்கள் எல்லாம் ஆசீவக சமயத்தை சார்ந்த துறவிகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கறதும் என்னுடைய ஆய்வின் மூலமாக இப்ப நான் அதை வெளிப்படுத்தியிருக்கேன். ஐயா, நீங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய நிறைய அற்புதமான தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மதுரை மாவட்டம் அட்டப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியபனையூர் ஐயனார் தான் என்னுடைய குலதெய்வமும். நண்பர்களே, இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் 566 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.